ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சுவையான சட்னி ரெசிபி தாங்க. கதம்ப சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறையா விதமான சட்னி சாப்பிட்ருப்போம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இப்படி விதவிதமான சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது எல்லா சுவையும் சேர்ந்து தரக்கூடிய ஒரே சட்னினா அது இந்த கதம்ப சட்னி தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லெமன் சாதம், புளி சாதம் செய்கிறீங்கன்னா இது கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்குமே தொட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. நம்ம பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ட்ராவலுக்கு போகிறோம், அப்போ ஏதாவது சட்னி அரைக்கணும்னா கெட்டு போகாமல் ஒரு ரெண்டு மூணு பார்சல் எக்ஸ்ட்ரா கொண்டு போனால் கூட கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எப்படி பக்குவமாக வதக்கி பக்குவமாக அரைக்கிறது தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கட்டாயமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் இந்த சட்னிக்கு வேணுங்க. அது ரெண்டு தான் டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ மல்லி இலையை கட் பண்ணிவிட்டு இது போல் அலசி எடுத்துக்கோங்க. நல்லா மண்ணெல்லாம் இறங்கணும். அதனால் இது போல் ஜல்லடையில் போட்டுட்டு நல்லா அரிச்சு எடுத்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் இறங்கிடும். இதே மாதிரியே கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடியும் புதினா இலை ஒரு கைப்பிடியும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயமாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை துவையெல்லாம் தனியாக அரைச்சி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இல்லாட்டினா நீங்கள் வெள்ளை உளுந்தே எடுத்துக்கோங்க. இது கூட சின்ன துண்டு பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயம் சேர்க்குறதாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். இந்த துவையலில் புளி வச்சு கட்டாயமாக அரைக்கணும், அதனால் புளி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே கழுவி ஒரு தட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் வந்து இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். மிளகாயுமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வத்தல் ரெண்டுமே நான் கலந்து வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வத்தல் 4, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை பக்குவமாக எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காய துண்டு அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 பருப்பையுமே சேர்த்துக்கோங்க. 2 பருப்புமே ஒரே நேரத்துலேயே நமக்கு பொரிஞ்சு வந்துடும். உளுந்து வந்து கருப்பு உளுந்துனால நல்ல மணம் வருங்க. அந்த மணம் வந்தாலே நமக்கு பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பும் பொரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ ரெண்டுமே சேர்ந்து பொரிஞ்சு வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்ததுனால அதுவுமே நல்லா பொரிஞ்சு நல்லா உப்பி வந்திருக்குதுங்க. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டே எடுங்க. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற எண்ணெயை நம்ம மற்ற பொருள்லாம் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தாட்டினா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வத்தல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வத்தலையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். வத்தல் நம்ம மொத்தமாக போட்டோம்னா கருகி போயிடும். அதனால் வத்தலையும் வறுத்து அதே எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதக்கிற வரைக்குமே நான் அடுப்பு வந்து மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்க தேவையில்லை. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வரும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் துருவலை முதவே எண்ணெயிலே வறுக்கிறதுனால வறுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு இதிலே தேங்காயை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது போல் வதக்கி விட்டுருங்க. இப்படி எல்லா பொருளையும் நம்ம வதக்கி செய்யும்போது தான் இந்த சட்னிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் டைம் பார்க்காம இதை வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சுவையான சட்னி இது. அதனால் பக்குவமாக செய்யுங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மூடி வைக்கலாம் தேவையில்லை. இந்த கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்தோடனே நல்லா மடங்கி வந்துடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போவே நம்ம வந்து சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து அரைச்சிட்டு சட்னிக்கு உப்பு பத்தாட்டினா நம்ம சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ சட்னி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்துடலாம். புளியும் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டுலேயே இருந்தாலே போதும், புளியெல்லாம் வதக்க தேவையில்லை. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஆற வச்சாச்சு. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாதீங்க. நான் பருப்பு வந்து தனியாக தான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு வத்தல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட வதக்குனதில் பச்சை மிளகா பெருசு பெருசாக இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு முதல்ல சுற்றிட்டு வந்துடலாம். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோன்னா வத்தல் அரைப்படாது, பச்சை மிளகா அரைப்படாது, பருப்பெல்லாம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி போட்டோன்னே அரைப்பட்டுரும், இதெல்லாம் வந்து அரைப்படாது. அதனால் முதல்ல இதை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை சேர்க்கும்போது எல்லாமே ஒரே ஈவனாக நமக்கு அரைஞ்சு வருங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி மல்லி புதினா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த வதக்கின பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பொருள் கூட முழுசாக இல்லாமல் எல்லாமே நல்லா அரைப்பட்டுருக்கு. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. திக்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் மட்டும் தண்ணி சேர்த்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கட்டியாக வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை இப்படியே நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுனால தாளித்து கொட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ வேலை செஞ்சுட்டோம், தாளித்து கொட்ட மாட்டோமா? அதனால் கடுகு உளுந்து கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. தாளித்து கொட்டினோடனே இன்னமும் மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து இட்லி கூட தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சட்னி ரெசிபிஸ்னே கொடுத்துருக்கேன். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இப்படி நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் கதம்ப சட்னி நமக்கு தயாராகிடுச்சு. கொதிக்க கொதிக்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லியுமே ரெடியாக இருக்குதுங்க. இன்றைக்கின்னு பார்த்து வாழை இலையே எனக்கு கிடச்சிதுங்க. இந்த சூடான இட்லியை வாழை இலையில் வச்சு அது கூட இந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால் வாழை இலையை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இட்லியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சாப்பிட உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கதம்ப சட்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.